சக்தியை பதிக்கும் ஒரு பொறிமுறையாக ஒளித்தொகுப்பு என்று சொல்லக்கூடிய தலைப்பு. ரைட். முதலாவது இந்த விளக்கத்தை நல்லா கேட்கணும். ரைட். ஒளித்தொகுப்பு சரியா? அதுல பாருங்க, ஒளித்தொகுப்புன்னு சொல்லக்கொள்ள ஒளித்தொகுப்புன்னு சொல்லக்கூடிய வேர்ட்ல இருந்தே எங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் எங்களுக்கு விளங்கிக் சரியா? அந்த சொல்லில் இருந்தே எங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும். அது உண்மையிலே அது வந்து ரெண்டு சொற்களை கொண்ட ஒரு சொல் தான் இந்த ஒளித்தொகுப்புன்றது. அதாவது ஒளின்னு சொல்லக்கூடிய சொல்லும் தொகுப்புன்னு சொல்லக்கூடிய சொல்லும் சேர்ந்த ஒரு சொல் தான் ஒளித்தொகுப்பு. சரியா? இதுல இந்த ஒளின்னு சொல்லக்கூடிய தாள் என்ன விளங்கப்படுத்த வராங்கன்னு சொன்னா, ஒளிச்சக்தியை பத்தி சொல்ல வராங்க. ஒளிச்சக்தி சம்பந்தப்பட்டதா சொல்றாங்க. அது மாதிரி இந்த தொகுப்பு என்று சொல்லக்கூடியதா என்ன சொல்ல வராங்கன்னா, உணவு உற்பத்தி செய்யப்படுறத பத்தி சொல்ல வராங்க. சரியா? ஒளித்தொகுப்புன்றதுல தொகுப்புன்றதுல மீனிங் என்னன்னா உணவு உற்பத்தி செய்யப்படுறது. தொகுப்புன்றதுதான் உணவு உற்பத்தி செய்யப்படுறது. ஒளின்றதுல மீனிங் என்னென்றால் ஒளிச்சக்தியை பயன்படுத்தி அப்படின்னு அர்த்தம் வருது. அப்ப ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்ன ஒளித்தொகுப்புன்னு என்ன தெரியுமா? சிம்பிளா சொன்ன ஒளித்தொகுப்புன்னு என்ன தெரியுமா? ஒளிச்சக்தியை பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்யறது. ஒளிச்சக்தி பயன்பட்டு உணவு உற்பத்தி செய்யப்பட்டா அதுதான் நாங்க சொல்றோம் ஒளித்தொகுப்புன்னு சொல்லி. இப்ப நாங்க ஓலவர்ல படிக்கிறது தானே, கார்பன் ஆக்சைடு, நீர், இது ரெண்டை மூலப்பொருளா பயன்படுத்தி பச்சையத்தின் துணையுடன் சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி குளுக்கோஸ் உற்பத்தி செய்யும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். இதெல்லாம் வாரல்ல ஏ லெவல்ல. சரி, ஏ லெவல்ல உண்மையிலே ஒரிஜினலா நாங்க ஒளித்தொகுப்புன்னு என்னன்னு சொல்லி நாங்க இங்கதான் படிக்கிறோம். இப்ப நீங்க யூனிவர்சிட்டி போனாலும் இதே டெபினிஷன் தான் படிக்க போறீங்களா? யூனிவர்சிட்டி போனாலும் இதே டெபினிஷன் தான். அப்ப ஏ லெவல்ல உண்மையிலே அட்வான்ஸான டெபினிஷனை தான் நாங்க படிக்கிறோம். சரியா? ஒளித்தொகுப்புனா உண்மையிலே அதுல என்ன உண்மையில அந்த கன்செப்டை பத்தி நாங்க படிக்க போறோம். கோர் கன்செப்டை பத்தி நாங்க ஒளித்தொகுப்புல படிக்க போறோம். சரி, ஒளித்தொகுப்பு பத்திய அடிப்படை விஷயங்களை சரியாவே படிக்க போறோம். ரைட்டா? அப்ப என்னண்டா ஒளித்தொகுப்புன்றது? ஒளிச்சக்தியை யூஸ் பண்ணி உணவு உற்பத்தி செய்யப்படுறது. ரைட்டா? இப்ப சயின்டிபிக்கா உணவுன்னு சொல்றது என்ன தெரியுமா சொல்ல வர? உணவுன்னு சொன்னால் இப்ப எங்கட கார்போஹைட்ரேட், நாங்க உணவுல உள்ளடக்கப்பட்டது இதுதான். கார்போஹைட்ரேட், லிப்பிட்டு, புரதம். சரியா? இதைத்தான் நான் உணவுன்னு சொல்றேன். அப்படின்னா உணவுண்டா என்ன தெரியுமா? உணவுண்டா என்ன தெரியுமா? உணவுன்றது வந்து எங்களுக்கு இந்த போசனையையும் சக்தியையும் பெற்றுத்தரக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே நாங்க உணவுன்னு சொல்லி சொல்லலாம். எங்களோட உடம்புக்கு போசனையையும் போசனை இப்படி சொல்லுவோமே, எங்களோட உடம்புக்கு ஒரு சொல்ல சொல்லலாம், எங்களோட உடம்புக்கு போசனையை பெற்றுத்தரக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே உணவுன்னு சொல்லி சொல்லலாம். அதுலதான் இந்த கார்போஹைட்ரேட் எங்களோட உடம்புக்கு போசனை அல்லது சக்தின்னு சொல்லுவோம். இல்லைங்க, சக்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பதார்த்தம் தானே. அப்ப நாங்க கார்போஹைட்ரேட்டா உணவாக சொல்றோம், லிப்பிட்டு உணவு, புரதம் உணவு. இப்படி ஒளிச்சக்தியை பயன்படுத்தி கார்போஹைட்ரேட், லிப்பிட்டு, புரதம் இந்த மாதிரியான உணவை உற்பத்தி செய்யக்கூடிய செயல்முறைக்கு தான் நாங்க சொல்ற ஒளித்தொகுப்புன்னு சொல்லி. சரியா? ஒருத்தர் யோசிக்கலாம், சார் ஒளித்தொகுப்பு நாங்க ஓலோல படிக்கிற நேரம் ஒளித்தொகுப்பால் உற்பத்தி செய்யறது குளுக்கோஸ் தானே, லிப்பிட் உற்பத்தி ஆகல தானே. நாங்க ஓலோல அப்படி படிக்கிறல்ல தானே. ஒளித்தொகுப்புல லிப்பிட் உருவாரத்தை பத்தி படிக்கிறல்ல. ஒளித்தொகுப்புல புரதம் உருவாரத்தை பத்தி படிக்கிறோமா? இல்ல. ஒளித்தொகுப்புல கார்போஹைட்ரேட்டட ஒன்றுதான் குளுக்கோஸ். ரைட்டா? குளுக்கோஸ் உருவாரத்தை பத்தி தான் படிக்கிறோம். ஆனா இங்க அதை விட நாங்க டீட்டெயிலா படிப்போம். சரியா? உண்மையிலே ஒளித்தொகுப்புட இறுதி விளைவுகளாக லிப்பிட்டுகள் கூட இருக்கலாம், புரதங்களும் இருக்கலாம், பல்வேறு கார்போஹைட்ரேட்டுகளும் ஒளித்தொகுப்புட இறுதி விளைவுகளா இருக்கலாம். நாங்க அதை பத்தி படிக்க போறோம். அப்ப என்ன தெரியுமா, ஒளித்தொகுப்புனா இன்னும் கொஞ்சம் டெபினிஷன் கொஞ்சம் பெருசாக்குறேன். ஒளிச்சக்தியை பயன்படுத்தி கார்போஹைட்ரேட், லிப்பிட்டு, புரத இப்படியான உணவுகளை உற்பத்தி செய்யறது. சரியா? உணவு உற்பத்தி செய்யறது. ஆனா இன்னும் அதை நாங்க டீட்டெயில் இன்னும் அந்த விரிவாக்கணும். வரையில கிட்ட நாங்க இன்னும் விரிவாக்கணும். என்னண்டா இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, நாங்க ஓ லெவல்ல படிச்ச அந்த ஒளித்தொகுப்புக்குரிய சமன்பாடை வச்சு பாருங்களே. ஒளித்தொகுப்புக்கு சமன்பாட்டுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கார்பன் ஆக்சைட்டை நீரோட தாக்கமடைய வச்சு C6H12O6, அதாவது குளுக்கோஸையும், அதாவது பிரதான விளைவாக குளுக்கோஸையும் பக்க விளைவாக ஒட்சிஜனையும் பெற்றுக்கொள்ற மாதிரி ஒரு சமன்பாடு படிச்சுக்கிறோம். தாக்கத்தை சமன்படுத்தினு சொன்னா இன்னைக்கு ஆறு, இன்னைக்கு ஆறு, இன்னைக்கு ஆறு போட்டதில்ல. யாஃபமிக்கு தானே, மறந்திருந்தாலும் இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா? பார்த்தோன்னே யாஃபம் வரும், யாஃபம் வராமிக்கல. ஏன்னா ஒளித்தொகுப்புன்றது வந்து நான் கிரேட் 5ல இருந்து படிக்கிற விஷயமே. சரி, எல்லாருக்கும்
நான் இருக்கிற மெஜாரிட்டி 90 விதமான பிள்ளைகளுக்கு, 90 அல்ல 100 விதமான பிள்ளைகளுக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சமன்பாடு. ரைட்டா? அப்ப இந்த சமன்பாட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்களே. என்ன இந்த சமன்பாட்டுல என்ன நடக்கிறேன்டா, CO2 H2O மாதிரியான எளிய பதார்த்தங்கள், எளிய பதார்த்தங்கள், சரியா, எளிய பதார்த்தங்கள். அதே மாதிரி இன்னைக்கு நாங்க போடுவோம் என்னென்றால், ஒரு நிறப்பொருள் ஒன்று பேரை போடுவோம் பச்சை என்று சொல்லி. சரியா? பச்சையம் ஒரு நிறப்பொருள் இருக்குது. அந்த பச்சையம் தான் நிரந்தரமா செய்யற ஒளிச்சக்தி இருக்குதானே, ஒளிச்சக்தி. அந்த ஒளிச்சக்திய உறிஞ்சி, கேட்டா ஒளிச்சக்தியை உறிஞ்சி அதை இரசாயன சக்தியாக மாத்தி, ரைட்டா, இந்த எளிய பதார்த்தங்கள் ஒன்று சேர்ந்து சிக்கலான பதார்த்தங்கள் உண்டாகுது தானே, சிக்கலான பதார்த்தங்கள். இந்த சிக்கலான பதார்த்தங்களோட பிணைப்புகள் உள்ளுக்கு அந்த இரசாயன சக்தியை போட்டு வைக்கிற. சரியா? அதான் இந்த பச்சையத்திர வேலை. பச்சையத்திர வேலை என்னென்றால் உண்மையிலே எல்லாமே செய்யாது, பச்சையம் இது எல்லாத்தையுமே செய்யாது. பச்சையத்திர வேலை ஜஸ்ட் இந்த ஒளிச்சக்தியை உறிஞ்சி கொடுக்கறது தான். பச்சையம்ன்றது ஒரு நிறப்பொருள் உண்டு. சரியா? அந்த நிறப்பொருளோட வேலை என்னென்றால் ஒளிச்சக்தியா உறிஞ்சி ஒளிச்சக்தி எடுத்து கொடுக்குறது, அவ்வளவுதான். அது பெருசா வேற தொழில் ஒன்று இல்லை அதுக்கு. ஒளிச்சக்தியை உறிஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. ஒளிச்சக்தியை உறிஞ்சி, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா, ஒளிச்சக்தியை உறிஞ்சி அதை இரசாயன சக்தியாக மாத்தி அதை வழங்கியாச்சு, அதை தேவையான இடங்களுக்கு வழங்கியாச்சு. கடைசி கட்டத்தில் நடக்கும், இந்த கார்பன் ஆக்சைடு, நீர் போன்ற அந்த எளிய பதார்த்தங்கள், சரியா, ஒன்று சேர்ந்து சிக்கலான பதார்த்தங்கள் உருவாக்குற நேரம் அந்த இரசாயன சக்தியாக மாற்றப்பட்ட ஒளிச்சக்தி, சரியா, ஒளிச்சக்தி இரசாயன சக்தியாக மாறி இந்த சிக்கலான பதார்த்தத்தோட பிணைப்புகள் உள்ளுக்கு அப்படியே சேமிக்கப்பட்டு வச்சப்படும். சரியா? அதான் நடக்குது. சரியா? கார்பன் ஆக்சைடு நீர் ஒன்று சேர்ற நேரம், அது ஒன்று சேர்ந்து குளுக்கோஸை உருவாக்குற நேரம் அந்த குளுக்கோஸ் பிணைப்புகள் உள்ளுக்கு அந்த ஒளிச்சக்தி சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டது. சரியா? அப்ப அதுதான் ஒளித்தொகுப்புல வச்சு நடக்கிற. சரிதானே? அப்ப ஒளித்தொகுப்புண்டா பாருங்க, ஒளித்தொகுப்புன்னு சொன்னா பாருங்க, ஒளிச்சக்தியை பயன்படுத்தி, சரியா, அதை இரசாயன சக்தியாக மாற்றி, அதை இரசாயன சக்தியாக மாற்றி, சரியா, இரசாயன சக்தியாக மாற்றி அந்த இரசாயன சக்திய கார்போஹைட்ரேட், லிப்பிட்டு, புரதம் போன்ற பதார்த்தங்களின் பிணைப்புகள்ல சேமித்து வைக்கிறது. சரியா? கார்போஹைட்ரேட், லிப்பிட்டு, புரதம் போன்ற சேர்வைகள பிணைப்புகள்ல சேமித்து வைக்கிறது. இதுதான் நாங்க ஒளித்தொகுப்பு அப்படின்றதுக்கான முழுமையான வரைவிலக்கணம். சரியா? பாருங்க, அப்ப நாங்க முதலாவது இந்த வரைவிலக்கணத்தை எழுதிட்டு வருவோமே. வரைவிலக்கணம் போட்டுக்கோங்க. போடுங்க. ஒளிச்சக்தியை கைப்பற்றி ஒளிச்சக்தியை கைப்பற்றி ஒளிச்சக்தியை கைப்பற்றி ஒளிச்சக்தியை கைப்பற்றி இரசாயன சக்தியாக மாற்றி இரசாயன சக்தியாக மாற்றி